உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னா அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க, கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன செய்யப்பு? 2ஆம் வீட்டிலே குரு இருந்து 10 கூடையவன் 2ஆம் வீட்டிலே வக்ரம். இது எப்பேற்பட்ட கொடுமை. 10 கூடைய தொழில் ஸ்தானாதிபதி வக்கரம் பெற்று 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். தொழிலே இல்லாமல் கஷ்டப்பட்டது இந்த 2 மாசமா மீனராசிக்காரங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க. வியாபாரமே இல்லை சார், என்ன செய்யறதுன்னே தெரியல. வியாபாரம் இல்லைங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாபாரம் இல்லை. பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ஒரு மாதிரி, தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி, வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி. பிஸ்னஸ் மேனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரமே இல்லை. 10 கூடையவன் 2ஆம் வீட்டில். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயப்பா மெடிக்கல்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம கோவர்த்தனகிரியில் இருக்குது, நம்ம ஆவடியிலேருந்து வர்ற வழி. அங்கே அவன்கிட்ட போய் கேட்குறேன், எங்கே இந்த மாதிரி அஞ்சால் அலுப்பு மருந்து இருந்தால் ஒன்று கொடுங்க. அஞ்சால் அலுப்பு மருந்து இல்லை, ஆட்டுக்குட்டி அலுப்பு மருந்து இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கா டென்ஷன் தாங்க முடியல. ஏன் அஞ்சால் அலுப்பு மருந்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அதுக்கு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிற அப்படின்னு. அதுக்கு சொன்ன பின்னென்னையா 6 மாதம் ஆகுது, இந்த ஏரியாவில் ஒருத்தனுக்கும் ஒரு ஜுரம் தலைவலி கூட வர மாட்டேங்குது, வாங்கின மாத்திரைலாம் எக்ஸ்பயர் ஆக போகுது, மெடிக்கல் ஸ்டோர் வச்சு எல்லாம் நஷ்டம், 4 லட்சம் நஷ்டம். இதுக்காக வியாதி வரணும்னா வேண்டிக்க முடியும் சார். சில பேர் ராசி, சில பேர் மூஞ்சி. எல்லாருக்கும் வியாதி வருதுன்னா மருந்து கடை வச்சா, இவன் வச்ச நேரம் எவனுக்கும் வியாதியே வரல. அது மீனராசிக்காரங்களுக்கு தான் இது பொருந்தும். என்ன மாதிரி ஜோதிடர்கள் பொழப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். போன மாதம் தான் மார்கழி, எவனை கேட்டாலும் இது பீட மாதம்னு எவனுமே கல்யாணமே பண்ணல. ஹேய், யாருக்குமே எந்த குண்டு விஷயமே நடக்கலைன்னா நான்லாம் என்னதான் பண்ணுறது? பல பேரை யோசிச்சு பாருங்க, ஆன்மீகவாதிகள்லாம் கேட்டு பாருங்க. இந்த மார்கழி மாதம், ஆடி மாதம் வந்துட்டா, புரட்டாசி மாதம் வந்துட்டா, யோ எவனா கல்யாணம் பண்ணிக்கிறடே, முடியாது, ஆடி மாதம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணாமல் எனக்கு எப்படிரா பொழப்பு? அப்போது இங்கே எல்லாமே எடுத்துக்கங்க, எல்லா விஷயமுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். இந்த பொழப்புங்கிற இடத்துல போயிட்டு வக்கரம் ஆயிட்டாருன்னா உலகத்தில் யார் வேணா வக்கரமாகலாம். உலகத்தில் யார் வேணா வக்கரமா. நம்ம அப்பா சண்டை போட்டார், நம்ம அம்மா சண்டை போட்டாங்க, ஒய்ஃபு சண்டை போட்டாங்க, எல்லாத்தையும் ஆல்ரெட் பண்ணலாம். போனால் ஒர்க்கை சீரியஸாக பார்க்குறோம், ஒர்க்கு டென்ஷனில் இதெல்லாம் மறந்துடலாம். பிஸியாக ஒர்க் பண்ணுங்க, இந்த டென்ஷனில் இதெல்லாம் இருமா நான் வேலை இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். ஒர்க்கு மேலே போயிடுச்சு, வேலை மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வீட்டு டென்ஷன்லாம் மறந்துடும். ஆனால் ஒர்க்கே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இதை விட ஒரு உலகமகா கொடுமை எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கம்பெனியில் இருக்கிற நேரம் தான் அதிகம். நம்ம தம்பி சதீஷை கேட்டு பாருங்கள், கம்பெனியில் இருக்கிற நேரம் தான் அதிகம். நம்ம வீட்டுக்கு விடுறதே 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். அதுலேயும் எங்கே போனேன் என்ன பண்ணிட்டேன்னு வேறு கேட்டு வருது. ஸோ அப்போது வீட்டுக்கு விடுறதே கிடையாது. நம்ம ஹானஸ்ட்டாக கை வச்சு சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, ஷிஃப்ட்டில் நாங்கள்லாம் ஷிஃப்ட்டில் கஷ்டப்படுறோம், நைட் ஷிஃப்ட்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, 12 to 7 பார்க்குறோம், கண்ணு முழிக்கிறோம். நீங்கள் என்ன ஜென்ரல் ஷிஃப்ட்டு, காலைல 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஜாலியாக போயிடுறீங்க. ஜாலியாக எவன் போனான்?
9 மணிக்கு வர்றதுக்கு 7 மணிலேருந்து வீட்டில் ஃபோன் பேசிட்டே வரணும். 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்து 6 மணிக்கு கண்டிப்பாக விட மாட்டான். என்ன வீட்டுக்கு போகிறீங்க? நாளைக்கு வேறு ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறீங்க. எப்படியும் ஒரு 8:30 மணி 9 மணி வீட்டுக்கு போனால் 10:30. இதுக்கு கம்பெனி ஷிஃப்ட்டே பார்த்துட்டு போயிடலாம். உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஷிஃப்ட் பார்த்துட்டு போகிற கேமராமேன் கிட்ட போய் ஜாலியாக இருப்பான். 6 to 2 பார்த்தோமா, 2 to 10 வீட்டில் ஜாலியாக இருப்பான். ஆனால் நான் பேர் தான் நமக்கு டைரக்டரு. காலிலேருந்து நைட்டு தான் வீட்டையே விடுவாங்க. நீ தர்ற போஸ்டிங்கும் போதான் அந்த மாதிரி தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பொழப்பே ஒரு டென்ஷன் ஆகும்போது நம்ம ஒய்ஃப் அது புரியாமல் இன்னைக்காவது படத்துக்கு கூட்டு போவீங்களா, இன்னைக்காவது வெளியே போவோமா, நம்ம குழந்தை அப்போ தான் ஃபோன் பண்ணி அப்பா இன்னைக்கு எத்தனை மணிக்குப்பா வருவேன், வழக்கம் போல் அதே 9:30 மணி தான். 9 மணிக்கு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கடையெல்லாம் மூடிடுறாங்க, நாங்கள் என்ன செய்யறது, நான் மட்டும் என்ன செய்யறது, அப்போ தான் விடுறான் இவன். இப்போ உலகத்தில் யாருமே ஆண்கள் டென்ஷனை போக அந்த 10 குடைவன் 2ஆம் வீட்டில் இருந்து கெட்டு போகிறான், அவன் இப்பொழுது 3ஆம் வீட்டிற்கு வருகிறான். 3ஆம் வீட்டுக்கு வர்றதுன்னா அவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் 2ஆம் வீட்டிலிருந்து வக்ரம் பெற்ற அளவுக்கு மோசமான விஷயம் கிடையாது. 3ஆம் வீட்டில் மறைந்திருப்பது இதுவும் பிரச்சனை தான், தொழில் பெருசாலாம் ஓடாது. ஆனால் 10 குடைவன் 2ஆம் வீட்டில் இருந்து மறைந்து கெட்டாரே அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு பார்ட்டு வந்து வேலை செய்யலைங்கிறது வேற, செயலிழந்தே போயிடுச்சுங்கிறது வேற. வேலை செய்யலைன்னா தட்டி விட்டு டிங்கரிங் பார்த்து வேலை ஓட்டிக்கலாம். செயலே இழந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2ஆம் இடத்துல வக்கரமை செயலே இழந்து கிடந்தது, இப்போ கொஞ்சம் உயிர் வந்து எந்திரிச்சு நடமாடுது, அப்படி வச்சுக்கலாம். நம்ம கடைக்கும் ஏதாவது 2-3 பேர் வராங்க. ஸோ அப்போ 10 குடைவன் 3இல் வருகிறார். மீனராசிக்காரர்களுக்கு உண்மையான நல்ல நேரம் மே 15 தான். இப்போ கொஞ்சம் டென்ஷன் ரிலீஃப் ஆகிருக்கும். 1 3இல் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வை 5ஆம் பார்வை 7 பார்க்கிறார். உங்களுடைய விவாகஸ்தானத்தை பார்த்து விட்டார். கல்யாணம் ஆக போகுது. மீனராசிக்காரர்களுக்கு திருமணமாக போகிறது. 7ஆம் வீட்டை குரு பார்த்துட்டார். குரு பார்வை வருது ஃபுல்லாக. குரு பார்க்கின் கோடி நன்மை, குரு பார்க்கின் கோடி நன்மை ஏற்படுகிறது. அதை போலவே குரு பகவானுக்கு வந்து 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 11 லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில்காரகன் லாபத்தை பார்த்துடுறான். இருந்தாலுமே தொழில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதனால் வேலை மேலே இருக்கும்போது ஒன்று வேலை மேலே இருக்கணும், அல்லதும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் ஒன்று வேலை மேலே இருக்கணும் அல்லது வேறு மேலே இருக்கணுங்கிறதுலாம் வேறு. நீங்கள் வேலை மேலே இருக்கணும் அல்லது வேலை மேலேயே தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருங்க, உழைச்சிப்பீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.